ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸாக பாக்கியராஜ் கடைசியாக பேட்டி கொடுத்த அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக பரவிட்டு இருக்கு. ஆக்சுவலி இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் அவர்கள் உடல்நலவு குறைவு காரணமாக கரெக்டாக ஜூன் 27 அன்னைக்கு காலையில் உயிரிழந்தார். எப்பயும் போல் காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போனவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. உடனே பக்கத்தில் இருந்த அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவருடைய இறுதி சடங்கு நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பான முறையில் நடந்தது. ஸோ அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையோடு கடைசி இறுதி சடங்கு நடந்தது. அதில் நெஞ்சை காணக்கூடிய அத்தனை பேருக்குமே வலிக்கிற அளவுக்கு கதறல் சத்தம் அதிகமாக இருந்தது. மகன் சாந்தனுலாம் ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு. மனைவி எல்லாம் நீ எப்போ என் கூட பேசுவ அப்படிங்கிற மாதிரி கதறி அழுதுருக்காங்க. ராதிகாலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல கண்ணீர் வர்றதை தடுக்க முடியாமல் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இவருடைய இறுதி சடங்குல நிறைய விஷயம் நடந்தது. இந்த ஒரு நிலையில் இவருடைய கடைசி பேட்டியானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. அதில் கடைசியாக அவர் சொன்ன சில வார்த்தைகள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வருது. அப்படி என்ன கடைசியாக பேட்டி கொடுத்தாரு, அதில் என்ன சொன்னார் அப்படிங்கிற அந்த நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அவரே குறிப்பிட்ட அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஸோ பாக்கியராஜுக்கு மகள் ஒருவர் இருக்காங்க. ஆரம்பத்தில் மகள் காதல் பண்ணதை ஏற்றுக்க முடியாமல் தவித்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பேரை வந்ததும் பேரை இல்லாமல் இருக்கவே மாட்டேங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டதா. இதை தான் அவர் கடைசியாக ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் அப்போ இவருக்கு பேரன் பேத்தினா ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இது இப்போ போயிட்டுருக்கு. தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன் இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜுடைய திடீர் மறைவு திரையுலகையே இப்போ வரைக்கும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு என்று சொல்லலாம். அவரது மறைவு செய்தியை இன்னும் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் பாக்கியராஜ் அளித்த பழைய பேட்டிகள், மேடை பேச்சுக்கள், குடும்பத்தோடு எடுத்துக்கொண்ட வீடியோக்கள் என பல நினைவுகள் சமூக வலைத்தளங்களில் இப்போ மீண்டும் வைரலாகி வட்டம் அடைத்து வருகிறது. அவற்றில் தனது மகள் மற்றும் பேரன் குறித்து பாக்கியராஜ் உருக்கமாக பேசிய ஒரு பழைய பேட்டி தான் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அந்த பேட்டியில் பாக்கியராஜ் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய மகள் காதலிக்கிறாள் என்ற விஷயம் தெரிந்தபோது முதல்ல எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் ஜாதி மதம் என்பதையெல்லாம் தாண்டி வேறு சில குடும்ப சூழ்நிலைகளும் இருந்தது. அதனால் அந்த உறவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவளும் எங்களை விட்டு விலகி வாழ ஆரம்பித்தாள். இனிமே இந்த விஷயத்தை பேச வேண்டாம் என்று நாங்களும் நினைத்தோம். இப்படி தான் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அதன் பிறகு ஒரு நாள் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற செய்தி வந்தது. அந்த ஒரு செய்தி கேட்டது எங்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. உடனே போய் பார்த்தோம். அதன் பிறகு எல்லாமே மாறி போய்விட்டது. மருத்துவமனைக்கு போன நேரம் முழுக்க எங்களுக்கு ஒரே பதட்டம். எப்போது குழந்தை பிறக்கும் என்ற எதிர்பார்ப்பிலேயே இருந்தோம். பேரன் பிறந்த தருணத்தை பற்றி அவர் பேசும்போது அவரது முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி இப்போ வரைக்கும் அந்த வீடியோவில் ரசிகர்களை நெகிழ வைத்துட்ருக்கு. பேரன் பிறந்த உடனே அவனை கையில் தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன். அந்த நிமிஷத்திலிருந்து எல்லா கோபமும் வருத்தமும் மறைந்து போய்விட்டது. வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் என் பேரை என்னிடம்தான் நேராக கை நீட்டி வருவான் என்று சிரித்தபடியே அந்த வீடியோவில் கூறியிருக்கிறார். ஸோ இதிலிருந்து இவருக்கு பேர குழந்தைங்க மேலே எந்த அளவுக்கு ஆசைங்கிறது தெரிய வருது. பின்னர் பேரன் மீது தனக்கு இருந்த பாசத்தை மறைக்காமல் அவர் சொன்ன வார்த்தைகள் தற்போது ரசிகர்களுடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்திருக்கு. என் பேரை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே என்னை தான் தேடிக்கொண்டே இருப்பான். நான் ஷூட்டிங்காக வெளியூர் போகும்போது கூட அவனை பிரிவது தான் எனக்கு மிகவும் கஷ்டம். இந்த மாதிரிலாம் உணர்ச்சி வசப்பட்டு அவர் வீடியோவில் பேசியிருக்கிறார். இதிலிருந்து பேர குழந்தை மேலே எவ்வளவு ஆசை இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பேட்டியை தற்போது மீண்டும் பகிர்ந்து வரக்கூடிய ரசிகர்கள், பேரனை பிரிவது தான் கஷ்டம் என்று சொன்ன மனிதர் இன்று பேரனே அவரை பிரிந்து வாழ வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்று கதற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. குடும்பம் மீது இவ்வளவு பாசம் வைத்திருந்த மனிதர் இவ்வளவு சீக்கிரம் பிரிந்து போய்விடுவார் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் இப்போ இல்லையே அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியாமல் போயிட்டுருக்கு. திரையில் மட்டும் அல்லாமல் நிஜ வாழ்க்கையிலேயும் ஒரு அன்பான அப்பா தாத்தா என்பதை இந்த பேட்டி காட்டுகிறது என்று உருக்கமாக நிறைய பேர் பதிவிட்டு வராங்க.
ஆக்சுவலி பாரதி ராஜாவுடைய மறைவின் சோகம் இன்னும் நீங்காத நிலையில் பாக்யராஜுடைய திடீர் மறைவு தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அவர் படைத்த கதைகள் மட்டுமல்லாமல் குடும்பம் மீது அவர் வைத்திருந்த அளவற்ற பாசத்தை வெளிப்படுத்திய இது போன்ற நினைவுகள் ரசிகர்கள் மனதில் என்றும் அழியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. இதோடு ஒரு மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இவருடைய மகன் சாந்தனுக்கு கல்யாணம் ஆகி 10 வருடங்களுக்கு மேலாகவே ஆகிருச்சு. ஆனால் இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பேரை மேலே இவ்வளோ பாசம் வைத்திருக்கக்கூடியவருக்கு வீட்டில் ஒரு பேரை இருக்கணும் அப்படிங்கிறது அவர் எண்ணமாக இருந்திருக்குள்ள, அதை ஏன் நீங்கள் நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்டில் சாந்தனுவை கேள்வி கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன் இப்போ போயிட்டுருக்கிறது இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பெருசாக விவாதமாக மாறிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவருடைய இழப்பு யாராலையும் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது தான். ஸோ பாரதி ராஜாவுடைய இழப்பே ஏற்றுக்க முடியாத தருணத்தில் இப்போ இவரும் இல்லாதது தமிழ் திரையுலகில் பயங்கர இழப்பாகவே பார்க்கப்படுது. ஸோ இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இரவு முழுக்க தூங்காமல் வேலை பார்த்துருக்கிறாரா, ஸோ அதுதான் இவருடைய இறப்புக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிந்திருக்கு. சரி வாங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த கசிந்த அந்த தகவல்களையும் பார்க்கலாம். ஆக்சுவலி கோவா போயிட்டு வந்தவர் அன்றைக்கி இரவு என்ன பண்ணியிருக்காருன்னா, விடிய வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரா. அதாவது 80களில் முக்கிய இயக்குனர் மற்றும் நடிகராக ஜொலித்தவர், பெண்களுக்கு மிகவும் பிடித்த இயக்குனராகவும் நடிகராகவும் இருந்தவர், எப்பயுமே ஒர்க்கில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருப்பாரா. அப்பாவி கணவன் என்கின்ற இமேஜில் இவர் நடித்த அனைத்து படங்களுமே பெண்களிடையே இப்போ வரைக்கும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. பெண்களுக்கு பிடித்தமான காட்சிகளை அமைப்பதில் பாக்யராஜ் சிறந்து விளங்கினார். அவரின் திரைப்படங்கள் தொடர் தோல்வியை சந்தித்ததால் திரைப்படங்கள் இயக்குவதை அவர் நிறுத்தியிருந்தார். அதே நேரம் திரைப்படங்களில் பாக்யராஜ் தொடர்ந்து நடித்து வந்தார். ஒரு பக்கம் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக பணியாற்றி வந்தார் பாக்யராஜ். ஆக்சுவலி காலை திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மரணம் அடைவதற்கு முன்னாடி அன்றிரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வேலை செய்திருக்கிறார். அதாவது அன்று இரவு முழுவதும் தூங்காமல் எழுத்தாளர் சங்க தேர்தல் தொடர்பான பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அதன் பின் தான் காலையில் நடைப்பயிற்சி முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தபோது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே கோவா சென்றுவிட்டு திரும்பிய முயற்சி மற்றும் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தது போன்ற காரணங்களால் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சிலர் தகவல்களை குறிப்பிடுறாங்க. இப்போ இதுவும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நியூஸ்களில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றிய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.